ஹலோ, நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம ஸ்ரீவராஹா கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பாரம்பரியமான ஒரு உணவு வகை தான், உளுந்தங்களி. இந்த கருப்பு உளுந்தங்களி அப்படிங்கிறது மெயினாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம இப்போ செய்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். வாரத்தில் ஒரு முறை இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களோட இம்யூன் பவர் அண்ட் போன் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது எப்படி பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். புதுசாக கற்றுக்கிறவங்க இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லாவே வந்துடும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்ரீவராஹா ஃபுட்ஸோட கருப்பு உளுந்து களி மாவை ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த பேக்கெட்டில் ஒரு 250 கிராம் இருக்கும். ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு 300 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கணும். ஒரு 50லேருந்து ஒரு 100 மில்லிலிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெயும் எடுத்துக்கிறோம். இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு வாண்டியில் நம்ம அந்த கருப்பட்டி பாக காய்ச்சறதுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். சப்போஸ் தண்ணி பத்தாதுன்னா நீங்கள் இன்னும் ஒரு டம்ளர் கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. பிகாஸ் மாவு நம்மளுக்கு நல்லா வேகணும் அப்படிங்கிறதுனால. இப்போ நான் அதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் கருப்பட்டியும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கரையணும். அது எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காமிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இதில் கட்டி எதுவுமே இல்லை, நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மண் ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸோ அது இருக்கக்கூடாது. நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இந்த ஃபில்டர் பண்ண கருப்பட்டி பாகு இந்த பாத்திரத்தில் இருக்குது இல்லையா, அப்போது நல்லா கொதிக்கும் போது இந்த கருப்பை உளுந்தங்களியை பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது அடுப்பு சிம்மில் இருக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், ஏன்னா கட்டிடும். இந்த டைமில் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோச்சின்னு இருக்குது. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம், நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இப்போ களி பார்த்திங்கன்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா இறுகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா நல்லாவே இறுகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது அப்படியே நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.